நாகரிகங்களினுடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய வழிமுறைகள் உண்டு. நீங்க எகிப்து நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரமிடுகளை எல்லாம் உடைத்து உள்ளே போய் மம்மிகளை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்துதான் அவர்களுடைய பெருமைகளை அவர்களால் சொல்ல முடியும். சீன நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மஞ்சள் ஆற்றின் கரையினுடைய சமவெளிகளில் இருக்கக்கூடிய அகழ்வுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் தான் சீனத்தினுடைய நாகரிகங்களை எல்லாம் நாம் சொல்ல முடியும். ஏன் சிந்து சமவெளி நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அரப்பா மொஹஞ்சதாரோவை தோண்டி எடுத்து சிதலமடைந்த செங்கற்களை காட்டித்தான் அந்த வரலாற்றை பேச வேண்டும். ஆனால் நான் எப்போதும் பெருமையாக நினைப்பேன், இந்த தமிழ் மண்ணினுடைய பெருமையை, இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த மலையையும் உடைக்க வேண்டாம், எந்த ஆற்றங்கரையும் அகழ வேண்டாம். தமிழ் மொழியின் இலக்கியங்களை படித்தாலே போதும், அதன் வரலாற்றை அதை தாங்கி சுமந்திருக்கும். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை என்பது ஒரு பாடல், பழம்பாடல்.